ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிராஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஏர்ட்ராப் தான் அது. ஸோ இந்த ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 கிரிப்டோ ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட் வந்து முன்னாடி பண்ணோம், சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, இப்போதைக்கு நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியுமா, செல் பண்ண முடியுமா, எல்லா டீட்டெயிலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ நியூஸ் வந்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து கிரிப்டோவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நம்மளால் ஒரு காயினை பை பண்ண முடியல, அந்த சிச்சுவேஷன் நம்ம இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செல்ஃப் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்பொழுது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணப்படும், சரிங்களா? ஸோ இது நான் நம்புகிறது. ஸோ நானுமே ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடையாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் ரெகுலராக உங்களுக்கு தேவையில்லைன்னு எந்த ஒரு விஷயமும் நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ பெருசாக எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு உதவக்கூடிய விஷயமா எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ ஏர்ட்ராப்போட அப்டேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே போஸ்ட் போடுவோம், சரிங்களா? கிரிப்டோ நியூஸ் எல்லாமே போஸ்ட் போடுவோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா சில ஏர்ட்ராப் நம்ம வந்து அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த டெலகிராம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், டிபின் ப்ராஜெக்டாக இருக்கும், ஸோ நிறையா ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹைப்பே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சில ப்ராஜெக்ட் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் உண்மையாக நல்ல ப்ராஜெக்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் மைனிங்கு. ஸோ அந்த நோட் மைனிங்கோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணேன், சரிங்களா? ஸோ நான் ஒரு ஈவினிங் தான் வந்து ஜாயின் பண்ணேன். இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது, ஓகேவா? இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் 2 ப்ராஜெக்ட். ஸோ லேயர் 2 ப்ராஜெக்ட்டு. ஸோ எத்தீரியம் பிட்காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1 ப்ராஜெக்ட்டில் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் 2 ப்ராஜெக்ட்டு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் ஒரு வேலட் அப்படிங்கிற ஒரு மைனிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னாவே போதும். ஸோ நார்மலாக டிஃபின் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதாவது நம்ம கிராஸ் மைனிங், நோட் ப்ளேலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே ப்ராஜெக்ட் தான் இது, அதே மாதிரி தான் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கொடுக்குற மூலிமா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டட்னு சொல்லிட்டு காட்டும். சைன் அப் பண்ணுற ப்ராசஸ்லாம் சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஸோ நார்மலாக உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒரு 12 கீவேர்டு வந்து தருவாங்க, சரிங்களா? அந்த 12 கீவேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். கனெக்டட் இல்லை அப்படின்னா ஸோ திரும்ப டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ எங்களோட இவங்க வந்து ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் ஒரு 118K சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய இன்வெஸ்டர் எதுவுமே இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சரிங்களா? இது வந்து ஒரு லேயர் 2 ப்ராஜெக்ட், டீபின் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி, சரிங்களா? டீபின் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை சேர்ந்தது தான் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இப்போதைக்கு இந்த இது இல்லை. ஸோ ட்விட்டரில் வந்து கோல்டன் டிக் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ட்விட்டரில் வந்துட்டு கோல்டன் டிக் மார்க் வந்து வாங்குறது பெரிய மேட்ரு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணி அந்த நோடை மட்டும் ரன் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் வரும்போது அதில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டு நம்ம சேனலில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்டர்லிங்க் அப்படிங்கிற ஒரு லேபு. ஸோ அது ஒரு ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணல அப்படின்னா ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சரும் லான்ச் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ டிஎக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேன்கேக் ஸ்வாப்பு, யூனிஸ்வாப்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் டிஎக்ஸு. எக்ஸ்சேஞ்ச் தான் பைனான்ஸ், குகைன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2மே வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு டோக்கன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 750K வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடு யூசர் வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ நார்மல் யூசர் கிடையாது, சைன் அப் பண்ண யூசர் மட்டும் கிடையாது, வெரிஃபைட் பண்ண யூசர்ஸ், அது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண யூசர்ஸ். ஏன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ளே வர முடியும், சரிங்களா? லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலே இருக்குது, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு அவங்களோட வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதாவது உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எவ்ரி 4 ஹவருக்கு ஒன்ஸ் தான் கைஸ். ஓகேவா? ஸோ 4 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளைம் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். எப்படி என்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி ப்ரோ, நான் ஒன்ஸ் வந்து சைன்அப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ நான் என்னோடய ரெஃபரல் கோட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ரெஃபரல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கும். சரிங்களா? உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ என்னோட கோடு தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் யார் கோடு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அவங்களோட கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரல் கோடாக இருக்கும். இது வந்து என்னோட ரெஃபரல் கோடு. உங்களோட ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இன்வைட் கோடை போடும்பொழுது தான் உங்களோட ரெஃபரல் கோடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு உள்ளே வந்துங்க. ஸோ இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு 750K ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ யூசர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அண்டு டிஎக்ஸோட டோக்கன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ளம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ நேற்று முந்தானேத்து நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா ப்ளம்மோட கோஃபவுண்டர், அது முன்னாடி இருந்த கோஃபவுண்டரு ஸோ விளாடிமிர் மெக்கிஸ் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $15 மில்லியன் வந்து ஃபண்ட் வந்து ஃப்ராட் பண்ணதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. பட் இந்த நியூஸ் வெளில வந்தோடனே எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்ட்ராப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் ப்ளம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதாவது இதுக்கும் அவருக்கும் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்ட்ராப் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இருக்குது இல்லையா? ஸோ கோல்டு 1 kg கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிசிக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 1 பிடிசி வந்து ஒரு 1 kg கோல்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது. சரிங்களா? ஸோ கோல்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணுறாங்களோ ஸோ அதே அளவுக்கு பிடிசி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு சின்னதோ பெருசோ 100 50 ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ கரன்சி. ஓகே. ஸோ சிஜி கூட அது பைனான்ஸோட சிஇஓ கூட பார்த்திங்கன்னா முந்தானேத்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ இஸ் ரிஸ்கி, நாட் இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ ஆல்சோ ரிஸ்கி. அதாவது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வந்து ஒரு 25 ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்டிங் ஜோனி வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்புறம் நான் 30 மேலே இருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக க்ரோத் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ கிரிப்டோ ஏர்ட்ராப் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன ஏர்ட்ராப் அப்படின்னா ஸோ ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு ஏர்ட்ராப் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஸ்விட்ச் அப்படிங்கிற ஏர்ட்ராப் தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎக்ஸில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அவனோட டிஎக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. பட் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகலை. பட் நல்ல ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது 0.014 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அரௌண்டு ஒரு 3 to 4 ரூபி அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியுமானா ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. அவங்களோட வெப்சைட்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லைனா பை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம வந்து அதுவும் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டேக்கும் பண்ண வேண்டாம், பையும் பண்ண வேண்டாம். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணாலும் சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் டோக்கனோட ப்ரைஸ் வந்து இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட யூசர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 5 lakh யூசர் கிட்ட தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ யூசர் ரொம்ப கம்மி, இதோட சப்ளையும் 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம், ஸ்டேக்கும் பண்ண வேண்டாம். ஸோ இல்லை ப்ரோ நான் ரிஸ்க் எடுக்க ரெடி தான், உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏபிஐ அதாவது அந்த ஈல்ட் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த ஏர்ட்ராப்போட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐஸ்பர்க் அப்படிங்கிற ஏர்ட்ராப் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ரீசெண்டாக கூட கொடுத்துருந்தான். என்ன அப்படின்னா சீசன் 1 ஏர்ட்ராப் வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 1 டான் கிட்ட நம்ம பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 1.5 டான் கிட்ட பே பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பே பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ பே பண்ணவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ண வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து சொல்லியிருந்தான். ஸோ நான் உங்கள்கிட்ட கூட காட்டிடுறேன்.
ஸோ இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ்பர்க் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரால் பண்ணேன். பட் இப்போதைக்கு என்னால் செல் பண்ண முடியுது அப்படின்னா செல் பண்ண முடியலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் காட்டுறேன், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MEX எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்பர்க் அப்படின்ற டோக்கன் வந்து அஃபிஷியலாக நேற்று வந்து லிஸ்ட் ஆச்சு, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெபாசிட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டான் கீப்பர் வேலெட்லேருந்து இந்த MEX குளோபல் எக்ஸ்சேஞ்சருக்கு டெபாசிட் பண்ணி பார்த்தேன், ஒரு 1000 டோக்கன் மட்டும். பட் எனக்கு அந்த டோக்கன் வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் யாரும் வித்ட்ரால் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வேலெட்டில் தான் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் க்ளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் வித்ட்ரால் பண்ண வேண்டாம். நான் வந்து சொல்கிறேன், பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா. இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு லிஸ்ட் ஆனது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு 0.0015 அந்த மாதிரி வந்து லிஸ்ட் ஆச்சு. பட் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆகிருக்கு, சரிங்களா. ஸோ அது இந்த அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய டோக்கனுக்கு எவ்வளோ ஒர்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ என்கிட்ட ஒரு 1,80,084 காயின் இருக்குது. ஸோ அதை நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு $12 கிட்ட வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ கரண்ட்டாக ஸோ நம்ம டீமில் என்னை விட நிறைய பேர் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்ன் பண்ணாமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்வெரிஃபைடில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் டோக்கன் வந்து அஃபிஷியலாக லிஸ்ட் ஆயிடுச்சு. பட் நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியல. வித்ட்ரால் பண்ண முடியுது, பட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக மாட்டேங்குது MEX எக்ஸ்சேஞ்சில். பட் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். யாரும் அவசரப்பட்டு வித்ட்ரால் பண்ண வேண்டாம், சரிங்களா. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலெட்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார் டவர் செயின் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த மைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரொம்ப ஹைப் இருக்குது. இது ஒரு DX மாதிரி தான், சரிங்களா. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுக்கணும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இது வந்து நல்ல ப்ராஜெக்ட் தாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் எண்ட் ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப்பு ப்ளஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே இது மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ நியூஸு, ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரேடிங் ஜோனியை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கைட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரிலாம் பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கைட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா வகையான ஃபீல்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் மீன்ஸ் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே எண்டிங் வரைக்கும் எப்படி எல்லாமே கிரிப்டோ பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாள் வீடியோவில் சந்திப்போம்.